அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் 17ல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான பனம்பழம் வீட்டிலையே எப்படி ஈஸியாக கேஸ் அடுப்பில் சுடுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சூப்பரான பனம்பழம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். கேஸ் அடுப்பில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அடுப்பை மெதுவாக வச்சுட்டு பழத்தை அப்படியே வச்சுருங்க. அடுப்பு வந்து கண்டிப்பாக மெதுவாகவே தான் இருக்கணும். பழத்தை வந்து அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருங்க. ஆப்போசிட் சைடில் திருப்பி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி வச்சுட்டே இருங்க. பழம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். பழம் வந்து உள்ளக்க வந்து வெந்து வர வர மேலே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அது உள்ளேருந்து வந்து நமக்கு அந்த ஜூஸ் வெளியாக ஆரம்பிக்கும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் பழம் வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட கண்டிப்பாக வந்து ஒரு 25 to 30 நிமிஷமாவது லைட்டாக திருப்பி திருப்பி வச்சுட்டே வேக வைக்கணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். பாருங்கள், சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு. இட்லி சட்டியில் கூட சில பேர் வச்சு அவிப்பாங்க. அதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்படி சுட்டு சாப்பிடும் போது இன்னும் வாசமாக சூப்பராக இருக்கும். அந்த காலத்துலலாம் விறகடுப்பில் சுடுவாங்க. இப்போ வந்து நம்ம கேஸ் அடுப்புலேயே சுடுறோம். சூப்பராக வெந்துருச்சு. நல்லா மேலே உள்ள தோல்லாம் சுருங்கி சூப்பராக வெந்து வந்திருக்கு. பனம்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் அந்த பசங்களுக்கு இதோட உண்மையான டேஸ்ட்டு தெரியும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா வெந்துட்டா நம்ம ஓப்பன் பண்ணும்போது அழகாக இதை பிரிக்க வந்துடும். உள்ளே உள்ள அந்த நாரோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.